தேற்றுகிற இயேசுவை முன்னாடி வைங்க. காயப்படுத்தினவங்களை முன்னாடி வைக்காதீங்க. உங்களை குறை சொன்னவங்களை முன்னாடி வைக்காதீங்க. உங்களை குற்றப்படுத்தினவங்களை முன்னாடி வைக்காதீங்க. உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்றவங்களை முன்னாடி வைக்காதீங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. ஆனா உங்களை தேற்றுகிறவ உங்க நல்ல மேய்ப்பன். இயேசு கதையெல்லாம் சொன்னாரு. ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு தொலைஞ்சு போயிருச்சு. இந்த மேய்ப்பன் 99 ஆட்டையும் விட்டுட்டு இந்த ஒரு ஆட்டை தேடி போனான், காடு மலைன்னு சொல்லி. கடைசி ஒரு சரிவுல அந்த முட்களுக்குள்ள அந்த ஆடு சிக்கி இருந்தது. இந்த மேய்ப்பன் தன்னுடைய உயிரை பணையம் வச்சு அந்த ஆட்டை அந்த முட்கள்ல இருந்து எடுக்கும் போது இவன் மேலெல்லாம் முள்ளு குத்துது, இவன் முள்ளெல்லாம் முள்ளு குத்தி கிழிக்குது, ரத்தம் வடியுது. ஆனா பொருட்படுத்தாம ஆட்டை மீட்க வேண்டும் என்று மீட்டு அந்த ஆட்டை எடுத்து தன் தோளில் மேல் போட்டுக் கொள்ளுகிறான். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நல்ல குச்சை வச்சு அங்கேயே அட்டின்னு அடிச்சு அப்படிதானே. கர்த்தர் மேய்ப்பர் அடிக்கிறவர் இல்ல, புல்லுகிறவர் இல்ல, அவர் உயிர்ப்பிக்கிறவர். உனக்காக உயிரோடு எழுந்தவர், உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன். அவர் உன்னை தேற்றுவதற்கு தினம் காத்துக்கிட்டு இருக்கிறாரு.